ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் நாளைக்கான ப்ரொமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாளைக்கான ப்ரொமோவில் வந்து கண்டிப்பாக காவேரி வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. காவேரி வீட்டை விட்டு வெளியே போனோடனே காலையில் எந்திரிச்சு விஜய் வந்து வெண்ணிலா பக்கமே போய் வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே வந்து அவங்கள பற்றி யோசனை பண்ணிகிட்ருப்பார். காவேரியை பற்றி யோசிக்க மாட்டார். அப்போ தாத்தா வந்து என்னப்பா காலையிலேருந்து காவேரியை பார்க்கவே இல்லை, எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, நானும் பார்க்கவே இல்லை தாத்தா, இங்கே தான் இருப்பான்னு நினச்சிட்ருக்கேன், நீங்களும் பார்க்கலையா, எங்கே போயிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா விஜய் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்கிறாரு. இருங்க தாத்தா ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக இருந்து ராகினி வராங்க. ராகினி வந்துட்டு வெண்ணிலா இங்கே இல்லை, இது சாரி காவேரி இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி இங்கே இல்லையா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நானுமே காலையிலேருந்து காவேரியை பார்க்கல, அவள் வந்து நேற்று சாயந்தரம்லேருந்து ஒரு மாதிரியாகவே இருந்தா, அதனால் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பாட்டியும் வந்து அதே மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னே வந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக்காயிருதுக்கு, எங்கே போயிருப்பா, சொல்லாமல் செய்யாமல் எங்கேயும் போக மாட்டாளே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ உடனே கால் பண்ணுறாரு விஜய். கால் பண்ணால் காவேரி வந்து எடுக்க மாட்றாங்க. எடுக்காமல் இருக்கமே என்னாச்சுன்னு தெரியலையே, நான் ஃபோன் பண்ணால் எடுக்க சொல்லியிருக்கேன் தாத்தா, எடுக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாட்ட வந்து விஜய் சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார். இன்னொரு தடவை கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு தடவை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே காவேரி சரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்தோடனே காவேரி நீ எங்கே போன, உன்னை காணோன்னு சொல்லிட்டு தாத்தா தேடிட்டு இருக்காரு, நாங்கள்லாம் தேடிட்டு இருக்கோம், நீ வா அப்படின்னு சொல்லும்போது, வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. எங்கே இருக்கேன் என்ன ஏதுன்னு சொல்லாமல் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தாத்தா வந்து, இல்லைப்பா காவேரியோட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்குது, நீ எங்கே இருக்கான்னு தெரியலன்னு சொல்கிற, நீ உடனே நம்ம அவளை போய் கூட்டிகிட்டு வரணும், இல்லைட்டு அவள் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்லிகிட்ருக்காரு. சரிங்க தாத்தா, நான் போய் எங்கே இருக்கான்னு பார்த்து அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கிளம்பிகிட்டு இருக்காரு.